சஸ்வந்துக்கு முடி எடுக்கிறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே கிளம்பிட்டுருக்கோம். வழக்கமாக குலதெய்வ கோயிலுக்கு முடி இருக்கும்போது எல்லா ரிலேஷனுக்கும் சொல்லி தான் செய்கிறது. பட் இப்போ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் கிளம்பிட்டுருக்கோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக டிசைட் பண்ணனால யாருக்கும் சொல்ல முடியல. இவங்க எங்கள் பெரிய அண்ணே. அண்ணே ஒரு ஹாய் பாப்பா. ஹாய் சஞ்சய் சொல்லு. ஹாய் மாமு. அண்ணே ஒரு ஹாய் சொல்லுங்க. இது ஹாயா? ஒரு ஏரியா தலைவரோட ஹாயா. அண்ணே நீங்க? சேட்டக்காரி, சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி. அந்த காரில் யாரெல்லாம் உட்கார முடியுமோ டோட்டலாக பாதி பேர் நாங்கள் காரில் கிளம்பிட்டோம். மாமாவும் சின்ன அண்ணன் 2 பேரும் பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். வந்தாச்சு. எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலில் வந்துடலாம். நாங்கள் போன டைம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா இப்படி தான் கோயில் விரிச்சோடி கிடைக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கோயிலில் ஒரு பூசாரி மட்டும்தான் இருப்பாங்க. அது எங்கள் சித்தப்பா தான். ஸோ குலதெய்வ கோயில்னாலே ரிலேஷன் தானே மேக்ஸிமம் இருப்பாங்க. அந்த கோயிலோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே எங்கள் சித்தப்பா தான் பண்ணுவாங்க. இறங்குனதுமே எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க. முடி இறக்கிறதுக்கு ஆள் சொல்லியாச்சு. அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ எல்லாருமே அந்த சைடு எங்கள் அண்ணி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா பேலன்ஸ் உள்ள ஆளுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணணுமா அந்த ஊரில் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க என்னோடய சித்தப்பா. இவங்க தான் அந்த கோயில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல அவங்க. செச்சு பாய் ஸ்கெட்சு மண்டை தான் அவனோடது முடியே இப்போ செகண்ட் டைமாக எடுக்க போகிறோம். டாக்டர் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் அவனுக்கு முடி இறக்க சொல்லியிருக்காங்க. இதோ சேட்டைக்காரியும் இறங்கியாச்சு. எங்கள் அம்மா பேசினா ஃபோனே தேவையில்லை. அவ்வளோ சவுண்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. அமைதியான கோயிலுங்கிறனால எங்கள் அம்மா வாய்ஸ் மட்டும்தான் அங்கே எக்கோ அடிச்சுது. நாங்கள் சின்ன பிள்ளையில் இப்போ அந்த திருவிழா டைம்லலாம் இங்கே வந்திருக்கோம். ஆனால் அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு வரமாட்டோம். ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ மற்ற டைம்லலாம் வந்திருக்கோம் இந்த ஊருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பம்ப் செட்டு இதெல்லாம் இருக்கும்ல, எல்லாமே பார்த்துருக்கோம். நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம் இந்த ஊரில். ஒரே ஒரு நாள் தான், மேக்ஸிமம் ஒரு நாள் தான் மார்னிங் ஈவினிங் போகிற மாதிரி தான் வருவோம். பட் இருந்தாலும் அந்த ஒரு நாளே நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும். முடி இறக்கிறதுக்கு கூட ஆள் வந்தாச்சு. எங்கள் அண்ணனும் மாமும் பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வரல. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பேபிஸ்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வைப்பா எடுத்துக்கலாம். அதெல்லாம் வச்சுட்டு வா, அப்புறம் எடுத்துக்கலாம். எங்கே போகுது என்ன? எனக்கு சாக்லேட் நீ ஒன்று வச்சிருக்க பாப்பா. நீ கையில் ஒன்று வச்சிருக்கே. இதான் அவனோடது. என்ன பண்ணி தரணும்? உட்காந்துக்கிட்டு மடியில புள்ளைய வச்சுக்கப்பா. இது துணியை பிச்சு தரணுமா? மேல சுத்திக்கப்பா. ஏன் அத்தைக்கு தருவியா? அத்தைக்கு தருவியா பாப்பா? சேட்டை.
நான் ஒன் சைடு பின்னலில் பூ வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு ஃபைனலி பூ வச்சாச்சு. முடியை வந்து இறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சச்சுபாய் வந்து ஒரு பொட்டு கூட அழுகவே இல்லை, கொஞ்சம் கூட அழுகவே இல்லை. அவனுக்கு முடி இறக்குனாங்களாங்கிறது அவனுக்கே தெரில. அதுக்கப்புறமா வீட்டுக்கெலாம் வந்துட்டு தான் தடவி தடவி பார்த்தான். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அமைதியாக இருந்தான். ஆமாம் சஞ்சய், நீ முன்னாடியே உட்காந்துரு சஞ்சய். ரொம்ப சீக்கிரமாகவே முடி எடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது ரொம்ப லேட் ஆனுச்சு. அவன் ரொம்ப அழுதுட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஒரு 1 hour ஆகும், 1/2 hour ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இல்லவே இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் கடன்னு எடுத்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப சேஃபாக எடுத்து விட்டாங்க. சஸ்வந்த்துக்கு ஃப்ரண்ட்டில் அவ்வளோவா முடி இல்லை. ஸோ நான் அவங்கள வந்து ஃப்ரண்ட் வரைக்கும் கொஞ்சம் எடுத்து விட சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது க்ரோத்திங் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் சஸ்வந்த் நான் செல்லமாக ஸ்கெட்ச் பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவேன். வரைஞ்சி விட்ட மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு தலை. ரொம்ப க்ரோத்திங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த 4 முடியும் அவனுக்கு எடுத்ததே தெரியல. ரொம்ப சாஃப்டாக தண்ணியில் உட்கார வச்சதும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சச்சுபாயை ரெடி பண்ணி நாங்கள் வந்து கோயில் கூட்டிகிட்டு போயிட்டோம் உள்ளார. சீக்கிரம் எடுப்பா. இல்லை சரி வந்து இப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு நெய் அப்படித்தாங்க இருக்கு. உங்களுக்கு எங்கள் அம்மா வந்து மாவிளக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல கேதர் ஆகி சாமி கும்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து எல்லா டைமும் நடக்காது. இந்த மாதிரி எப்போவாவது தான் எல்லாத்துக்கும் டைம் கிடைக்கும். ஸோ எல்லாருமே இருப்போம் வீட்டில். இது வந்து எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி. அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. அவங்க மட்டும்தான் ஃப்ரீ அன்னைக்கு. ஸோ மற்றவங்களாம் வேறு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டனால வர முடியல. சஸ்வந்துக்கு முடி எடுத்தாச்சு, மொட்டையில் சந்தனமும் தடவியாச்சு. க்யூட்டாக இருந்தான் பார்க்குறதுக்கு. இந்த கோயிலில் அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக சாமி வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ வெயில், சரியான வெயில். போய் தான் சாமி கும்பிடணும். நொந்து போயிட்டோம். என்னடா சொன்ன? என்னடா அடிப்ப மேடம் அம்மதே. ரொம்பவே வெயிலாக இருந்தனால நான் சஸ்வந்த் வச்சுட்டு இந்த சைடு நின்றுட்டு இருந்தேன். அங்கே ஒரு பெல் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் அதை அடித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சஸ்வந்த் அடிச்சு
ஸோ நாங்கள் ஃபைனலி பொங்கல் அந்த மாதிரி மாவிளக்கு தேங்காய் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம கோயிலுக்கு போனால் கடைசியாக பண்ணுறது இது தானே. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி எப்போவாது குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதோ இல்லை கேதர் ஆகி இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்குவோம். ஒருத்தர் மூஞ்சி பார்த்து ஒருத்தர் பேசிக்குவோம் ஃபோனில் இல்லாமல். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்தது. நாங்கள் இந்த சான்ஸ் வந்து இப்போ கிடைக்குமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் வந்து மொட்டை அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானே இப்போ கிடையாது எங்களுக்கு. ஜஸ்ட் நான் வந்து வேறொரு விஷயமா எங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கும்போது எங்கள் சின்னண்ணாவும் வந்திருந்தாங்க. ஸோ அண்ணன் மடியில் வச்சு பெரியண்ணா மடியில் வச்சு ஒரு தடவை நம்ம மொட்டை அடித்தாச்சு. ஸோ சின்னண்ணா மடியில் வச்சு ஒரு தடவை மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சும்மா சட்டுன்னு யோசித்து பண்ண விஷயம். ஸோ இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க, இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். முடிச்சதுக்கப்புறமா இந்த எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக அந்த குங்குமம் பாக்கெட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே தூரமாக தெரிகிற அந்த ஓட்டு வீடு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த வீடு தான் வந்து எங்கள் சித்தப்பாவோட வீடு. எங்கள் பாட்டி தாத்தா எல்லாருமே இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் சூப்பராக வந்து பெரிய மரம், அதாவது மாங்காய் மரம், கொய்யா மரம் இதெல்லாம் இருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே நாங்கள் சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கஜா புயல் வந்து நல்ல எல்லா மரத்தையும் காலியாக்கிடுச்சு. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ மரம் இருக்கும். பலாப்பழம்லாம் இருக்கும்ல, அந்த மரம் எல்லாமே இருக்கும். நான் எல்லா மரத்தையுமே நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டு வாசல்லையே சுற்றி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் இங்கே வர்றதே மெயினாக அந்த ரீசனுக்காக தான். எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பறித்து தருவாங்க. நான் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கொய்யா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிடுவோம் இந்த ஊரில் வந்து. ஆனால் கஜா புயலுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஐயோ அந்த மரம் போயிடுச்சான்னு அத்தனை தடவை கேட்டேன். அந்தளவுக்கு அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ எங்களுக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. எங்களோட எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் ஒரு இடத்துல கேதர் ஆகி பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் பற்றி. ஏன்னா வந்து எங்கள் சித்தப்பாவெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தா இல்லைன்னா வந்து இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு வரும்போது தான் பார்ப்போம். ஸோ எல்லாருமே நின்று எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நிற்கிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணது ஒரு vlog தான். சச்சுபாயோட மொட்டை அடிக்கிற ஒரு vlog தான். ஸோ ஹோப் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.